வந்து எங்களுடைய பரம்பரை கோயிலுக்காக வந்து நாங்க வந்திருக்கோம். என்னுடைய முன்னாள் குலதெய்வ கோயில் இப்ப மாறிடுச்சு. முன்னாள் குலதெய்வ கோயில் என்னோட முன்னாள் இந்நாள் எந்நாள். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. அம்மா ஹாப்பியா? எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய முன்னாள் குலதெய்வ கோயில் அப்படின்னு சொல்லலாம். சோ வந்து எங்களுடைய பரம்பரை கோயிலுக்காக வந்து நாங்க வந்திருக்கோம். கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வரையும் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நிறைய ரீசன்னால தள்ளி போயிருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் எம்டி படிச்சேன், நிலன் பிறந்தான், கோவிட், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால கல்யாணத்துக்கு அப்புறம் வர முடியல. சோ இப்பதான் வந்திருக்கோம். குடும்பத்தோட பார்த்து மனசுக்கு நிம்மதியா மன நிறைவோடு. ஏன்னா வயசு அப்பால இருந்து மாமால இருந்து அத்தைல இருந்து எல்லாருமே வந்துட்டு அம்மம்மால இருந்து எல்லாருமே இந்த நாளுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒன்னா போகணும்னு, இன்க்ளூடிங் ஹரித் எல்லாமே. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நிலன் வரைக்குமே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரான். சோ வந்து ஆமா, நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். சோ இன்றைய நாள் நல்லபடியா போறதுக்காக நாங்க வந்து வந்திருக்கோம். உங்ககிட்டயும் உள்ள போலாமா? ஓகே ஓகே. எங்க வந்திருக்கிறோம்? என்னுடைய முன்னாள் குலதெய்வ கோயில் இப்ப மாறிடுச்சு. முன்னாள் இந்நாள் எந்நாள். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எல்லா நாளுமே நம்மளுக்கு எல்லாமே கோயில் தான். எல்லா சாமியும் நல்ல சாமி தான். நாம நல்லவங்களா இருக்க வரைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோம். சோ இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால பாலக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல காவசேரி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்குள்ளதான் வந்து பலக்காட்டு பகவதி அம்மன். இவங்கதான் எங்களுடைய குலதெய்வம். சோ இவங்களை பாக்குறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். வில்லேஜ்ல பரகாட்டுக்காவுன்னா அப்படி ஒரு பக்தி. அந்த அம்மன் கிட்ட நம்ம நிறைவேறது, மனசுல நினைக்கிறத நிறைவேற்றுவோம். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப சக்தியான ஒரு அம்மன். ரொம்ப சுத்தி தாத்தாவோட கடைசி இதாக வந்ததெல்லாம் நினைவு, தாத்தாவோட நினைவுகளோட பகவதி அம்மனை பார்த்து மறுபடியும் ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு அது அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிஞ்சு எல்லாரும் என்னை சேஃபாக கூப்பிட்டு வந்து அந்த அம்மனை வந்து பார்க்குற ஒரு பாக்கியத்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அம்மா. சந்தோஷம். அவங்க எல்லாருடைய தாத்தாவை தான் எங்க மிஸ் பண்றோம். மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட்டா தான் ஃபீல் ஆகுது. சார் தூங்கிட்டா சார். நமக்குதான் வேற யாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்களை எல்லாம் கல்யாணம் ஆகி சாப்பாடே சொல்லிருக்காங்க. நம்ம ஃபேமிலியா எல்லாருமா வந்து அது என்ன ரொம்ப கஷ்டமா வந்து அந்த சுவாமி தரிசனம் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி மக்கள்லாம் எப்போட இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அம்மா ஹாப்பியா? பயணம் இனிதே நிறைவேறியது. சோ மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை அடுத்த முறை வந்து சந்திக்கிறேன். உங்கள் நாங்கள்
கிட்ட இருக்கிற அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு. பயங்கரமாக வாட்டர் ஃபால்ஸ் வந்து தண்ணியில் வந்து மிதக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மக்களே எல்லாரும் இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கும்போது வாவ் சூப்பர்னு நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஏய் படத்தில் சரத்குமாரும் நமிதா மேமும் இங்கே தான் உட்காந்து அந்த பாட்டு பாடிருப்பாங்க. என்ன பாட்டுங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. ஏய் வைஷு, இந்த இடத்துல ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அழகா இருக்கேன், என்னோட அது அழகா இல்ல காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான்.